வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு எம் அப்துல்லா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். 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 நாடாளுமன்றத்துல ஏப்ரல் 3ன்னு சொல்றதா 4ன்னு சொல்றதான்னு தெரியல, ஒரு நள்ளிரவில் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. திருச்சி சிவா அவர்கள் பேசும் பொழுது ரொம்ப உருக்கமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அப்துல்லா என்னுடைய தம்பி, நான் அவருடைய அண்ணன், இதுதான் நாங்கள், எங்களுக்குள் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப எமோஷனலா அவரு திருக்குறள் உள்ளிட்ட மக்களின் அழுகை இந்த அரசை அழிக்க போகிறது அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். நள்ளிரவில் அந்த நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது? நீங்க சொன்ன மாதிரி 3ஆம் தேதி ஆரம்பிச்சு 3ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு துவங்கிய விவாதம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி சுமாருக்கு தான் நிறைவுற்றது. நிறைய பேர் கூட கேட்டாங்க, அவ்வளோ நேரம் பார்லிமெண்ட் நடக்குமா அப்படின்னு. சாதாரணமாகவே 10-11 மணிலாம் சர்வசாதாரணமாகவே போகும். பொதுவாக இணையத்துல எல்லாம் சில பேர் கிண்டல்லாம் பார்க்கலாம். இங்கேருந்து பெஞ்சு தேய்க்க போகிறாங்க, வேற என்னவோ சொல்லுவாங்களே, கேன்டீனுக்கு வடை சாப்பிட போகிறாங்களா. வடநாட்டில் வடை எல்லாம் கிடைக்காது, நாங்கள் சப்பாத்தி தான் அடுத்த விஷயம். வடை சாப்பிட போகிறாங்க அதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக டிடி கிருஷ்ணமாச்சாரியும் வெங்கட்ராமன்களும் போனப்ப எல்லாம் பார்லிமெண்ட் போறா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சாதாரணமான மாதிரி பிற்படுத்தப்பட்டவர், மிக பிற்படுத்தப்பட்டவர் இவங்கெல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்டீன் போறாங்கன்னு. இது அவங்களுக்கு அப்படித்தானே, அவங்க வாத்தியார் அருகில அப்படிம்பாங்க, நம்ம வாத்தியார் வேலைக்கு போனா வக்கத்தவனுக்கு வாத்தியார் விளம்பாங்க. ஏன்னா அதனால இதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லை. பட் அதுக்காக ஒரு செய்திக்காக நான் சொல்ல வரேன். அது மாதிரி 11 மணி 12 மணிங்கிறதே சர்வசாதாரணமா நடக்கும் அன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு விடிய காலையில 4 மணி வரைக்கும் கூட நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டு இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால அதன் மீதான அதை நம்ம கேட்டுட்டு தான் முடிவெடுக்கிறாங்க மாதிரி. இது டிராமா, எல்லாத்தையும் கேட்டு என்ன பண்ணாங்க, அவங்க நினைச்சதை பண்ணாங்க. 6 மாசம் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி நடந்தது. நானும் மாண்புமிகு அண்ணன் ஆர் ஆசா அவர்களும் அதில் உறுப்பினராக இருந்தோம். மொத்தம் 31 பேர்ல நாங்க 2 பேர் நாங்க இருந்தோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலேருந்தே நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அப்படி மாநிலங்களுக்கு ஒருத்தரா அப்படி கணக்கு பண்ணப்போ ஒரு 31 பேர். அதில் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க நாங்க ஒரு 11 பேர், அவங்க ஒரு 20 பேர் இருந்தாங்க. அங்கேயே நமக்கு சொன்னது எதையும் கணக்கில் எடுக்கலைங்கள. நாடாளுமன்றத்தில் மற்றவங்க பேசுறதெல்லாம் எங்கே எடுக்க போறாங்க, எல்லாரையும் கேட்டுதான் நாங்கள் முடிவெடுத்தோன்னே எதிர்காலத்தில் சொல்றதுக்காக அவங்க பண்ண பல்வேறு டிராமாக்களில் இதுவும் ஒரு டிராமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் அன்றைக்கு ஜனநாயகத்தின் ஒரு கருப்பு நாள், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுல நீங்க குறிப்பிட்ட போல ஜேபிசில நடந்த நிகழ்வுகள், அந்த ஜேபிசி டாக்குமெண்ட் கூட பிஆர்எஸ் வெப்சைட்லயும் சன்சாத் டிஜிட்டல்லையும் பார்க்க முடியுது. அதுல 44 கிளாஸ் மீது விவாதம் நடந்திருக்குது. அதுல கிட்டத்தட்ட 14 அமெண்ட்மெண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. 14மே பாஜக உறுப்பினர்கள் கொண்டு வந்த அல்லது தெலுங்கு தேசம், ஜேடி உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டு வந்ததா இருந்தது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாடாளுமன்றத்துல ஒரு விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம், இதை விவாதிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா நாடாளுமன்றத்துல பல்வேறு விவாதங்கள் வரும், பல்வேறு மசோதாக்கள், பல்வேறு கொள்கை முடிவுகள் அதெல்லாம் நடக்கும். இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இதை எல்லாரும் உட்காந்து ஒரு 500-600 பேர் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்க முடியாது, நாள் கணக்கா பேசிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அப்படின்னு போட்டு ஒரு 20 பேரோ 30 பேரோ 25 பேரோ கமிட்டி போடுவாங்க. ஜேபிசிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே போடுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் 2Gக்கு ஒரு ஜேபிசி இருந்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இடையில ஒன்று வந்தது. அப்புறம் வக்ஃபுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் ஒயில் தான் நடக்கும். 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு ஜேபிசி தான் கான்ஸ்டியூட் ஆகும். அப்போ அது ஒரு மினி பார்லிமெண்ட். ஜேபிசி அப்படிங்கிற ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிங்கிறது ஒரு மினி பார்லிமெண்ட். அதுல ஃபுல்லா ஒரு 6 எங்களுக்குலாம் கிட்டத்தட்ட 7 மாசம் ஜேபிசி நடந்துச்சு. வாரத்துல 3 நாள், சில வாரங்களில் 4 நாள். ஒவ்வொரு வார கடைசிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏதோ ஒரு மாநிலத்தோட தலைநகரங்கள்ல மீட்டிங்னு சொல்லி அந்த 7 மாசம் எங்களுடைய சொந்த வேலைங்கிறதே இல்லை, முழுக்க நாங்க இதுலயே தான் இருந்தோம். அப்படி ஒண்ணு நடந்தப்போ கடைசியில பாத்தீங்கன்னா அதுல ஒரு 44 கிளாஸ்க்கும் 44 பிரிவுகளுக்கும் நாங்க திருத்தங்கள் கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் கொடுத்த ஒரு திருத்தங்களை கூட அவங்க ஏத்துக்கல. மாறாக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கொடுத்த திருத்தங்கள் 15 திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அங்கேயுமே நாங்க 11 பேர், அவங்க 20 பேர், மெஜாரிட்டி தானே பேசுவோம் இல்லையா, எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் பேச முடியுங்க. இல்ல அதுதான் நடந்தது. இல்ல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டம் முதல்ல அமல்படுத்தினாங்க இல்லையா, பார்லிமெண்ட்ல கொண்டாந்தப்ப எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோம்.
எதிர்ப்பு தெரிவிச்சோம் ஜேபிசிக்கு அனுப்புறாங்க. ஜேபிசியை கான்ஸ்டியூட் பண்ணி ஜேபிசியில விவாதிச்சு ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அன்னைக்கே ஜேபிசி போகாம அப்பவே நிறைவேற்ற விட்டு இருந்தா கூட இதோட கடுமை கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். இதுல 1-2 இருந்தது தெரியுமா? அவங்க அவசர கதியில தான் இப்போ அதை உருவாக்குனாங்க. அதனால சில ஓட்டைகள் விட்டுட்டாங்க அவங்க. ஜேபிசி ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து ஒரு 15 அமெண்ட்மெண்ட் போட்டு அதையும் அடைச்சு விட்டாங்க. இவங்க ஜேபிசி ஃபார்ம் பண்ணது அவசர கதியில உடனே தாக்கலுக்கு கொண்டு வந்துட்டோம், இமிடியேட்டா பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்துட்டோம். இந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்கணும்னா அப்ப ஜேபிசிக்கு அனுப்பி அங்க அடைச்சு விட்டுருவோன்றதான் பண்ணாங்களே ஒழிய ஜேபிசிக்கு அனுப்புனதுங்கிறது எங்க கருத்துக்களை கேட்கிறதோ நாங்க எது தப்புன்னு சொல்றோம் அதை சரி பண்றதுக்கோ இல்ல. ஓகே, இப்ப இன்னும் பல கேள்விகள் வருதுன்னு. இப்ப அதுல ஜேபிசில பார்க்கும் பொழுது கிளாஸ் 3ல ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருந்தது. அந்த கிளாஸ் 3 அமெண்ட்மெண்ட் எனி பர்சன் அப்படின்ற இடத்துக்கு பதிலா எனி பர்சன் ஷோயிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஆஃப் பீயிங் a Muslim for 5 years of time அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா. அந்த திருத்தத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்க்கும் பொழுது தேஜஸ்வி சூர்யா, லவு ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு, அப்புறம் இன்னொரு பாஜக உறுப்பினர் ஒருத்தர், அந்த கிருஷ்ணதேவராயலு டிடிபி கட்சி, இந்த 3 பேர் சேர்ந்து அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது நடந்த போது என்ன நடந்துச்சு அந்த கிளாஸ் 3ல? இல்ல, கிளாஸ் 3 கொண்டு வந்தப்ப நான் அதுதான் சொன்னேன். அதாவது ஒரு மனிதன் யாருமே பிறக்கையில மதத்தோட பிறக்கல. ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு பிறப்பாங்களே தவிர பிடிச்சுக்கிட்டே யாரும் பிறக்கிறது இல்லை. இதுதான் யதார்த்தம். அவர் இஸ்லாமியராகட்டும் கிறிஸ்துவராகட்டும், நீங்க ஒரு இந்து பெற்றோருக்கு பிறந்தீங்க, நான் ஒரு இஸ்லாமிய பெற்றோருக்கு பிறந்தேன். நான் பிறக்கையிலே முஸ்லீம் பிறக்கையிலே இந்துன்றது லாஜிக்கா கிடையாது. அதான் உண்மை, தான் யதார்த்தம். இப்போ நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர் சொல்றபடியோ பெற்றோர் ஒரு வழிகாட்டையில நான் ஒரு இஸ்லாமியங்கிறது எனக்கு தெரிய வருது, இல்ல நான் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவனுங்கிறது எனக்கு தெரிய வருது. இந்த மனநிலைமையில எப்ப வேணா மாற்றம் வரலாம். நீங்க 5 வருஷத்தை நீங்க எப்படி ப்ரூஃப் பண்றீங்க? நான் 5 வருஷம் இருந்தாதான் இஸ்லாமியன் அப்படிங்கிறது இது ரொம்ப கேலி கூத்தானது. இது எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கிறது இப்போ வரைக்கும் அவங்களுக்கே கிளாரிட்டி இல்ல. சரி, எதனால ஒருத்தன் 5 வருஷம் தான் முஸ்லீம்ங்கிறத ப்ரூஃப் பண்ணாதான் வக்ஃப் பண்ண முடியும்னு சொல்றீங்களே, எதுக்காக இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு நியாயமான காரணம் சொல்லணும்ல. இப்போ உங்களை நான் நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றேன், ஏன் நீங்க வேணாம் அப்படின்னா, இல்லங்க உங்க பிளட் டெஸ்ட்டை பார்த்தேன், கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கு, இந்திரகுமா இருக்கு, நீங்க சங்கிங்களை ஒம்பளுக்கிறத வச்சு சொல்லல, ஒரு யதார்த்தமா சொல்றேன், இந்திரகுமாருக்கு கொழுப்பு ஜாஸ்தி இருக்கு, சாப்பிடக்கூடாது, நான் ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? இது எதுக்கியா கொண்டாந்தனா அந்த காரணமே சொல்ல தெரியல உங்களுக்கு. இது எதுக்கு சொல்றாங்க, எதுக்கோ என்னவோ பண்ணணும், இவ்வளவுதான் அவங்களோட நோக்கம். ஓகே, இது ஜேபிசியில பேசப்பட்டதும் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்துல பேசுனதுலயும் இன்டென்ட் ரொம்ப வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராசா அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டார். அங்க பேசுனதுக்கும் இங்கேக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல கேள்வி. அது என்ன சந்தேகம்? அந்த சொன்னது பேப்பர்ல இருந்துச்சுன்னா நான் ரிசைன் பண்றேன்னு சொன்னாரு. இதை தாண்டி நான் இன்னொன்னு சொல்றேன். இப்போ அறிக்கை உருவானதுக்கு அப்புறம் ஜேபிசியில ஒரு அறிக்கை, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில ஒரு அறிக்கையை உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், எங்கள் கருத்து அதுல இருக்கணும்னு நினைக்கிறவங்க டிசெண்டன்ட் நோட்ஸ், சரிங்களா, அதாவது எங்களுடைய கருத்துரையை அதுல கொடுக்கலாம். நாளைக்கு யாரோ ஒருத்தர் வரலாற்றுல எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு, அதுல அப்துல்லா தன்னுடைய எதிர்ப்பை இப்படி பதிவு பண்ணியிருக்கிறார், திமுக தன்னுடைய எதிர்ப்பை இப்படி பதிவு பண்ணியிருக்கு, ஆராசா அவர் எதிர்ப்பு இப்படி பண்ணியிருக்காருன்னு நாளைக்கு அதுதான் வரலாறு. என்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்றதா வரலாறு. சரி, நீ கொண்டாந்துட்ட, நீ என்னமோ பண்ணி தொலை, ஆனால் என்னுடைய எதிர்ப்பையும் சேர்த்து பதிவு பண்ணு, இதுதான் நம்ம வைக்கிறது. இந்த டிசெண்டன்ட் நோட்ஸை பார்லிமெண்ட்ல வைக்கல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் வீட்டுல பாதியை காணும், ராஜா அண்ணன் இதுல முக்காவாசியை காணும், பல பேரோட டிசெண்டன்ட் நோட்ஸ்ல காவாசியை காணும், அரைவாசி காணும், முக்காவாசி காணும், இந்த மாதிரி நடக்குது. நடந்த உடனே நாடாளுமன்றத்தோடைய கீழவையில மக்களவையில ஜேபிசியில உறுப்பினர்களா இருந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்றாங்க, எங்க டிசெண்டன்ட் நோட்ஸ் அதுல இல்ல அப்படின்னு. மாநிலங்களவையில நானு நதிமுலக், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நதிமுலக், நாங்க 2 பேரும் பிரச்சனை பண்றோம். அவங்க அவையினுடைய தலைவர் அதை கேட்கலன்னா அவரோட கவர்னத்தை ஈர்க்கிறதுக்காக நானும் நதிமுலக்கும் என்ன பண்றோம், நாடாளுமன்றத்தினுடைய அந்த வட்டமான பகுதி, தலைவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வட்டமான பகுதியில வெள்ளில இறங்கி நாங்க குரல் எழுப்புறோம், எங்களுடைய டிசெண்டன்ட் நோட்ஸ் அங்க இல்ல அப்படின்னோன்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு, அதெல்லாம் இல்ல, எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க, தவறா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்க சத்தம் போடுறோம். அப்ப மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்திரிச்சு என்னுடைய பெயரை குறிப்பிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றாரு, எல்லார் கருத்தையும் சேர்த்துதான் இருக்குன்னு அமைச்சரே சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சொன்னப்ப நான் சொல்றேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி போனை காட்டுறோம். போன்ல இந்த பாருங்க, போன்ல சைட் இருக்கும் இல்லையா, எடுத்து காட்டி
அழிக்கப்பட்டிருக்கு பாருங்க, ஒயிட்னர் வச்சு இது பண்ணப்பட்டிருக்கு பாருங்கிறோம். அதெல்லாம் அவங்க காதுல வாங்கல. ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தின் மேலவையில் என்னோட டிசெண்டன்ட் நோட்ஸ் அழிக்கப்பட்டிருக்குன்னு நான் போராடி கொண்டிருந்த போது, டிசெண்டன்ட் நோட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு கிரண் ரிஜிஜு சொல்லும் போது, நான் பொய் சொல்வதாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன போது, நாடாளுமன்றத்தினுடைய கீழவையில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, டிசெண்டன்ட் நோட்ஸ் முழுசா இருக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. எப்படி? ஒரே நாடாளுமன்றம், ஒரே அரசாங்கம், மேல் சபையில அவங்க மந்திரிங்க 2 பேர் வந்து மந்திரியில ஒரு மந்திரி எல்லாம் இருக்குங்கிறாரு, இன்னொரு மந்திரி அப்துல்லா பொய் சொல்றாருங்கிறாரு. ஆனா அவங்களோட மக்களவையில இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வந்து நின்றுட்டு அதெல்லாம் இருக்கிறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, இருக்கிறதுனா இருக்கலாங்கிறாரு. அப்போ யாருடைய வழிகாட்டுதல்ல இந்த நீக்கிறதெல்லாம் நடந்துச்சு? ஜேபிசிங்கிறது தன்னிச்சையான ஒரு அமைப்பு, சரிங்களா? அதுக்கு இருக்க தலைவர் வந்து சபாநாயகர் அந்தஸ்துல இருக்கக்கூடியவர். அப்போ நீங்க உள்துறை அமைச்சர் சொல்றதை கேட்டுதான் நீங்க அழிச்சீங்களா? திரும்ப அவர் சொல்றதை கேட்டுதான் திரும்ப செய்வீங்களா? என்ன கண் துடைப்பு இது? இததான் அண்ணன் ஆராஜன் சொல்றாரு. நீங்க பண்றீங்க. நாடாளுமன்றத்துல ஒவ்வொரு முறையும் அப்துல்லா பேச எழும் பொழுதெல்லாம் ஜெகதீப் தன்கரும் நிர்மலா சீதாராமனும் வந்து அவங்க ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஒரு வியர்ட்னஸ பார்க்க முடியுது. நீங்க பேச போன தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த காஷ்மீர் விவகாரம் குறித்து நீங்க பேச வந்த போது பெரியார கோட் பண்ணும் பொழுது ஜெகதீப் தன்கர் வந்து அவ்வளவு ஆவேசப்பட்டார். ஆனா அதே அவைக்குள்ள கோல்வார்கர் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவது, தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவது அப்படின்றது இஸ்லாமிய பின்னணியிலிருந்து போன ஒரு நபராக அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்தது? இஸ்லாமிய பின்னணியில் உள்ள மனிதத்தன்மை உள்ள இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள எல்லாமே எதிர்த்தாங்க. அது அதோட வெளிப்பாடுதான் திருச்சி சிவானன் வந்து அப்துல்லா என் தம்பின்னு சொன்னது. அப்துல்லா என் தம்பின்னு சொல்றாருன்னா, ஒரு இஸ்லாமியனா நான் அதை எதுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அண்ணனா அவரும் எதுக்கலாம். அதான் அவர் அங்கனுக்குள்ள அதான் அவர் வெளிப்படுத்தினாரு. எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் சொல்ல போனா நான் ஓப்பனாவே சொல்றேனே, ஜேபிசியில் இருந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் கூட தனிப்பட்ட முறையில் எங்க கிட்ட பேசும்போது இது தப்பு தாங்க, என்ன சொல்றது, என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி ஒரு சில உறுப்பினர்கள் அவங்க வாயிலிருந்தே வந்துச்சு. இது தேவையில்லாத வேலை இந்த நேரத்துல தெரியுது அப்படின்னு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அவங்களோட முன் தயாரிப்பு இருக்குல்ல, உண்மையிலே அந்த வலதுசாரிகள்கிட்ட நம்ம எல்லாம் கத்துக்கணும். இடதுசாரி அமைப்புகள் வந்து உண்மையிலே அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய, ஒரு கெட்டவன்ட்டையும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு கெட்டவன்ட்டையும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அவன்கிட்ட கத்துக்கணும்பாங்க. அதாவது அவங்க கொள்கைகளை, அவங்க திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹோம் ஒர்க் இருக்குல்ல, அது வந்து உண்மையிலேயே நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த டெல்லி போன அந்த 3 வருஷத்துல நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அதுதான். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வக்ஃப்ல கை வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வக்ஃபு சொத்தை ஆட்டையை போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, சரியா? அதெல்லாம் எடுத்து அம்பானிக்கோ அதானிக்கோ 500 ஏக்கர் 1000 ஏக்கரை கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தொழில் நிறுவனங்களுக்கு தான் மெயின் காரணம், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டாங்க? இதுக்கு திடீர்னு ஒரு நாள்ல பண்ண முடியாதுங்கிறப்ப இந்தியா ஃபுல்லா ஒரு மைண்ட் செட்டை உருவாக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல திருச்சிக்கு பக்கத்துல திருச்சேரைன்னு ஒரு இடம், சரிங்களா? ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு 1500 வருஷம் பழமையான ஒரு கோவில் இருக்கு. கோவில் இருக்க இடத்த திடீர்னு வக்ஃபு சொத்துன்னு சொல்லி வக்ஃபு கிளைம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு கூட Facebookல நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க அந்த விஷயம் பத்தி. ஆமா, நீங்க இன்னைக்கு கூட போட்டிருந்தேன். நான் இப்ப சொல்ல ரீகால் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கூகுள் பண்ணி போய் பாருங்க. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சொத்து வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இனாம் செட்டில்மெண்ட், சரிங்களா? இனாம் செட்டில்மெண்ட்ல ரயத்வாரி பட்டா கொடுக்குறாங்க. அந்த இனாம் செட்டில்மெண்ட்ல யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ரயத்வாரி பட்டா வந்து இஷ்யூ பண்றாங்க. இனாம் செட்டில்மெண்ட்ங்கிறது ஒரு சர்வே நம்பரு. அதுக்கப்புறம் பட்டா இஷ்யூ பண்ணல உள்ளுக்குள்ள வந்து கிளாஸஸ் வந்து உள்ளுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அப்போ அவ்வளவு பெரிய ஏரியாக்கரால அந்த 300 ஏக்கரா இருக்கக்கூடிய அந்த திருச்சேரை கிராமத்துல ஒரு சிறிய பகுதி இதுக்கு சொந்தமா இருக்கு. யாருக்கு சொந்தமா இருக்கு? வக்ஃபுக்கு சொந்தமா இருக்கு. இது ரயத்வாரி பட்டா வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நடந்துட்டு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த கிராமங்கள்ல பல பேர் அவங்க சொத்தை விற்கிறாங்க, வாங்குறாங்க, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அது டிஜிட்டலைசேஷனுக்கு மாறுது. மாறையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேனுவல்ல இருந்து டிஜிட்டல் இதெல்லாம் போகையில சர்வே நம்பர்ல சப் கிளாஸஸ் கொடுக்காம ஒரே சர்வே நம்பர்ல, அப்போ இனாம் செட்டில்மெண்ட் இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா அது வக்ஃபுக்கு சொந்தமா இருக்கையில இது எப்படி காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்த கிராமமும் வக்ஃபுக்கு சொந்த மாதிரி அதுல ஏறிடுச்சு, சரியா? அப்ப அதை செஞ்சது வக்ஃபோட பேர் யாரும் அங்க போய் செய்யல. RSS காரங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இந்தியாவில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காத்து இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்களும் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பான். ஏன்னா கும்பலா இல்லாட்டி யாராவது ஒருத்தனாவது உட்காந்துருப்பான், எங்கேயோ யாராவது ஒருத்தனாவது உட்காந்துருப்பான். அப்ப திட்டம் போட்டு இதை ஒண்ணு உருவாக்குறாங்க. உருவாக்கின உடனே
ஒருத்தர் நிலத்தை விற்க போறாரு, ஒருத்தர் வாங்க போறாரு. வாங்க போகையில என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஏங்க இந்த சொத்துக்கள்லாம் வக்ஃபு சொத்தா காட்டுது. எங்களோட ரெக்கார்டர் அடிப்படையில் இப்ப வக்ஃபா எப்படி 50 வருஷமா விற்கிறது வாங்குறது மேனுவலா இருந்தது, நடந்துட்டு இருந்தது. திடுதிப்புன்னு ஒரு நாள் இதை டிஜிட்டலைசேஷன் பண்றதுக்கு அப்புறம் ஒரு நாள் காட்டுது. காட்டின உடனே இப்ப என்ன பண்றாங்க இவங்க, வக்ஃபு கிட்ட போய் இது வாங்குங்க, அமெண்ட்மெண்ட் இது ஒரு என்ஓசி வாங்குங்கிறாங்க. சரின்னு வக்ஃபுக்கு வர்றாங்க. வக்ஃபுக்கு வரையில அப்ப வக்ஃபு என்ன பண்ணுது, வக்ஃபுக்கு எங்கெங்க சொத்து இருக்குன்னு உண்மையிலே வக்ஃபுக்கு தெரியாது. சீரியஸா சொல்றேன், இது வந்து பெரிய பிரச்சனை. நிறைய நிறைய அங்கங்க இருக்கும். பயன்பாட்டுல இருந்து வருமானங்கள் இருக்கிறத வந்து கணக்குல வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மாசம் மாசம் வருமானம் வருது, வரவுல வச்சிருப்பாங்க. வெறும் லேண்டா கிடைக்கையில பாத்தீங்கன்னா அது டாக்குமெண்ட் எங்கேயோ தூங்கிட்டு இருக்குமே தவிர இந்த இடத்துல அது இருக்காங்கிறது தெரியாது. இப்ப உங்களுக்கே ஒரு 100 இடத்துல லேண்ட் வாங்கி போடுறீங்க, லேண்ட்ல வருமானம் வருதோ அதுதான் உங்க கவனத்துல இருக்கும். சரியா? வருமானம் வராத லேண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது கவனத்துல இருக்காது. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, என்னது திருச்சேரியில 300 ஏக்கர் இருக்கா, அவங்க சொல்றாங்களா அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இவங்க ஒரு லெட்டர் போடுறாங்க. இந்த மாதிரி சர்வே நம்பர் இந்த மாதிரி இருக்குது வந்து எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு தீர்வு கிடைக்க இது என்னன்றது முடிகிற வரைக்கும் நிறுத்தி வை. இது எல்லாரும் செய்யறது தானே, இது எல்லாரும் செய்யறது தானே. இந்த மாதிரி தெரிய வருது, இது யார் விட்டுன்னு முடிவு பண்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்கன்னா இது ரெகுலரா போடுற ஒரு லெட்டரையும் இவங்க போட்டுறாங்க. போட்ட உடனே அன்னைக்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் 5 பேருக்கு தெரியக்கூடிய செய்தியா தான் இருக்கும் இல்லையா? இது ஒரு நீங்க பட்டா கேட்டு விண்ணப்பிக்கிறீங்க, இதுல போய் பட்டா கேட்டு விண்ணப்பிக்கிறீங்க. இப்ப இந்த செய்தி யாருக்கு தெரியாங்கல, விஏஓ 4 பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாள்ல இந்தியா ஃபுல்லா நியூஸ் ஆகுது. ரிபப்ளிகன் டிவில அன்னைக்கு விவாதம் வருது, ஆஜி தக்ல ஹிந்தி சேனல்ல வருது, என்டிடிவில விவாதம் வருது, தெலுங்கு சேனல் எல்லா சேனலும் அலருது. 1200 வருஷம் கோவில் இருக்கிறத வந்து வக்ஃபு சொத்துன்னு வக்ஃபு வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னு. எங்க வக்ஃபு போய் எடுத்துச்சு, எங்க வக்ஃபு போய் கிளைம் பண்ணுச்சு? அப்ப இதை செஞ்சது யாரு, இதுக்கு பின்னணியில இருந்தது யாரு? அப்ப இந்த சதியெல்லாம் இப்ப கேள்வி கேட்கிறோம் நாங்க. இங்க மட்டும் இந்தியாவின் பல்வேறு இடங்கள்ல இதை செய்யறாங்க. எங்க முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இந்த டிஜிட்டலைசேஷன் மாத்திர இடத்துல எல்லாம் மொத்த சர்வே நம்பரை வக்ஃபு பேர்ல கொடுத்துட்டு வக்ஃபு போய் என்னங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வக்ஃபு போய் இதை தீருங்கன்னு போய் சொல்ல போகையில வக்ஃபு எடுத்துக்கிச்சு வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லுது அப்படின்னு. வக்ஃபு எப்படி திடுதுப்புன்னு 50 வருஷமா சொல்லாத வக்ஃபு, 50 வருஷமா நீங்க விற்கிறப்ப வாங்குறப்ப சொல்லாத வக்ஃபு திடுதுப்புன்னு இன்னைக்கு மட்டும் எப்படி சொல்லுது? அதுவும் மித்த எல்லா சொத்தையும் சேர்த்தாம குறிப்பிட்ட சில சொத்துக்களை மட்டும் கோவில் இருக்க சொத்தா எப்படி வக்ஃபு சொல்லுது? அப்போ அவங்க பண்ற ஹோம்வொர்க் நான் சொல்ல வரேன். என்ன பண்றாங்கன்னா ஒரு பீதியை கிளப்பி விட்டுறாங்க. வக்ஃபோடுக்கு ஒரு உரிமை இருக்கு, அது நினைச்சிச்சுன்னா யாரு வேணா வக்ஃபு சொத்துன்னு சொல்லிடும். நாளைக்கு உங்க வீட்டே கூட அது வக்ஃபு சொத்துன்னு சொல்லிடும். சொல்லிட்டா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்தா பாருங்க 1000 வருஷம் கோயில் இருந்துச்சு, இஸ்லாம் வந்து 900 வருஷம் தான் ஆகுது, ஆனா வக்ஃபு அவங்க சொத்துன்னு சொல்லுது அப்படின்னா இப்ப சாமானியன் மனசுல இப்ப என்ன வரும்? ஒரு சராசரி இந்துவோட மனசுல என்ன வரும் அவனுக்கு? வக்ஃபுங்கிறது அடுத்தவங்க சொத்தையா பிடிங்கி ஆட்டையை போடுற அமைப்பு போல இருக்கு. வருமா இந்த எண்ணம் வருமா வராதா? அப்ப இந்த சட்டம் வரையில அவங்க என்ன நினைப்பான், சாமானியா புரிதல் உள்ளவன், திருடிக்கிட்டே இருந்தாங்க, அடுத்தவன் சொத்தெல்லாம் எடுத்தாங்க, நல்லா வச்சுச்சுடா ஆப்பு பிஜேபி அப்படிங்கிற என்ன வருமா அந்த சட்டத்தை கொண்டு வரல? இப்ப இவங்க இதெல்லாம் செய்யாம இந்த சட்டத்தை கொண்டு வந்திருந்தா நீங்க என்ன கேட்பீங்க? இஸ்லாமியர் சொத்தை போய் ஏன்டா எடுக்கிறீங்க நீங்க கேட்பீங்க. இப்ப கேட்பீங்களா? நீங்க என்னத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அவங்க? இப்போ என்ன மாதிரி சிந்தனையை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க? நாடாளுமன்றத்துல இவர் பேசுறாரு, அமித்ஷா பேசுறாரு, 8.5 லட்சம் கோடி சொத்து மதிப்பா இருந்தது இப்ப திடீர்னு 12 லட்சம் கோடியா இருக்கு அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு விட்டாரு. இத வேகா கேட்கிற ஒருத்தன் என்ன நினைப்பான்? 8.5 லட்சமா இருந்தது 12 லட்சமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குறுகிய காலத்துக்குள்ள வந்திருக்கு. அப்ப 2.5 லட்சம் கோடி அவங்க வந்து போற வர லாரியை வழிப்பறி பண்ணி கத்தியில காட்டி அவன் டிரைவர் பணத்தை பிடிங்க சேர்த்த மாதிரி அவன் நினைப்பானா நினைக்க மாட்டானா? உங்க ஸ்டுடியோக்குள்ள வந்து நான் உங்களை அருவாலை காட்டி மிரட்டி எடுத்துட்டு போய் வக்குல கொண்டே கொடுத்த மாதிரி நினைப்பானா நினைக்க மாட்டானா? ஏறுதுன்னா வருஷம் சொத்தோட மதிப்பு ஏறுது. அமித்ஷா வீட்டு சொத்து மதிப்பு ஏறுது. அவர் வீடு வாங்கி வச்சிருக்காரு 50 வருஷமா அதே மதிப்புலையா இருக்கு? போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் இருந்த ஒரு வீடு இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் ஏறாதா? இது ஒரு பக்கம். இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு வருமான வரி இருக்கு, உங்களுக்கே தெரியும், ஜக்காத் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒரு வருமானம் படைத்தவரா இருந்து உங்க குடும்ப செலவுக்கு போக சொத்து பத்து வாங்குற அளவுக்கு 1 பவுன் நகை வாங்குற அளவுக்கு ஒரு காசு இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்க வந்து சமுதாய வரியா கொடுக்கணும். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது. ரம்ஜான் பண்டிகை தானே, அந்த 1 மாசம் அந்த காசெல்லாம் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணி கொண்டாடுறதா, பட்டினி இருந்து அந்த பசியை உணர்ந்து கொண்டாடுறதா ரம்ஜான் பண்டிகை. அதுதான் அந்த ஜக்காத் வரி இருக்கு பாத்தீங்களா, அந்த வரி இருக்கு பாத்தீங்களா, அந்த வரி ஆயிரக்கணக்கான கோடிகள் வருஷம் நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு 25 கோடி பேர்ல 1 கோடி பேர் சம்பாதிக்கிறவன் இருப்பான். சரியா?
அந்த 1 கோடி பேர்கிட்ட இருந்து வருஷத்துக்கு ஒரு 4000 கோடி சாதாரண சர்வசாதாரண விஷயம். ஜகாத் அப்படித்தான் இத்தனை அனாதை இல்லங்கள் வக்ஃப்ல உருவாயிருக்கு, இத்தனை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வக்ஃப்ல உருவாயிருக்கு, இத்தனை மருத்துவமனைகள் வக்ஃப்ல உருவாயிருக்கு. எல்லாமே இதுலதான் உருவாகுது. ஏன்னா ரோட்ல நின்று ராபரி பண்ணியோ இல்ல அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போட்டாலும் இது உருவானது இல்ல. அவங்க சித்தரிக்கிறத நான் சொல்ல வரேன். கோவில் சொத்து அவங்க சொத்துன்னு சொல்லிக்குவாங்க. அப்படி எழுதி வச்சது யாரு? சர்வே நம்பரை திருத்தி டிஜிட்டல் இப்படி எழுதி வச்சது யாரு? அங்க ஒரு முஸ்லீம் அந்த வேலையை அப்ப செஞ்சு வச்சவன் யாரு? இது நடந்த உடனே திருச்சியில பாத்தீங்கன்னா உடனடியா தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குது. இவங்க அலறாங்க, ஆனா அந்த மாதமே தீர்வு வந்துருச்சு. இன்னைக்கும் திருச்சேரியில விக்கிறது வாங்குறது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எதுக்கு இந்த சட்டம்? இந்த சட்டம் இல்லாமலே சரியாயிடுச்சுல. இவங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல, இந்த பிரச்சனைனாலதான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம்னு சொன்னாங்கல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இங்க சரியாயிருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த சட்டம்? இந்த கேள்வி யார் கேட்கறது? இந்தியா முழுக்க ரயில்வே, டிஃபென்ஸ் இது ரெண்டுக்கு பிறகு இந்த ரெண்டும் பொது சொத்து. ஆனா ஒரு தனியார் அமைப்பு இவ்வளவு, ஒரு தனியார் நிர்வாகத்தின் கீழே இவ்வளவு சொத்து இருக்குன்னா 9 லட்சம் ஏக்கர் வச்சிருக்காங்க. அது பல லட்சம் ஏக்கரா கடந்த ஆண்டுகள்ல பெருகி கொண்டே இருந்தது, இப்ப கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி 8 லட்சம் ஏக்கருக்கு மேல அப்படின்னு அவரு கிளைம் பண்றாரு. இந்தியாவிலே அதிக சொத்து வைத்திருக்கக்கூடிய தனியார் அல்லது தனிப்பட்ட சொத்துக்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு? இது முதல்ல தனியார் கிடையாது, இதுவும் அரசாங்கத்தோட ஒரு பிரிவு தான் வக்ஃபும். இந்து அறநிலையத்துறை மாதிரி இதுவும் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்கு. வக்ஃபுக்கு எல்லா மாநிலத்திலையும் வக்ஃபோடு அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. நம்ம இந்த தமிழ்நாட்டில் கூட அண்ணன் நாவடி நாசர் அவர்கள் அதுக்கு அமைச்சரா இருக்கிறாரு. தாரேஸ் அகமதுன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கு சிஇஓவா இருக்கிறாரு. இது தனியார் அமைப்பா இருந்தா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஏன் சம்பளம் கொடுத்த அரசாங்கம் வச்சிருக்கு, ஒருத்தர் மந்திரி எல்லாம் ஏன் போட்டு வச்சிருக்கு? அதுவே முதல்ல தப்பு. அதுவே அவர் சொல்றது மிகப்பெரிய தவறு. ஏன்னா வக்ஃபுங்கிறது இன்னொன்னு சங்கிங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கோவில் எல்லாம் அரசாங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, மசூதி கிடையாது, எல்லாமே வக்ஃபுக்கு கீழே இருக்கு. வக்ஃபுங்கிறது ஒரு அரசாங்கத்தோட அமைப்பு தான். இந்து என்டோன்மெண்ட் போர்டு மாதிரி இது அரசாங்கத்தோடதுனாலதானே அவங்க சட்டம் கொண்டு மாத்திர போற வேலையெல்லாம் செய்யறாங்க அவங்க. அதனால முதல்ல அது தவறு. இதுவும் அரசாங்கம் தான். ஆனா அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். 8 லட்சம் ஏக்கர்னு அவர் சொல்றாருல்ல, அதுல 17% கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஏக்கருக்கு மேல பாத்தீங்கன்னா கிரேவ் யார்டு, இறந்தவங்களை புதைக்கிற, எல்லாத்தையும் சேர்த்து கணக்குல சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய பள்ளிவாசல்கள் 8.5 லட்சம் ஏக்கர்ல பாத்தீங்கன்னா நீங்க எத்தனையோ பள்ளிவாசல் பாக்குறீங்க. 1 கிரவுண்ட்ல 2 கிரவுண்ட்ல 4 கிரவுண்ட்ல எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்துதான் அந்த ஒரு 8 லட்சம் ஏக்கருங்கிறது. இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியா முழுக்க அறநிலையத்துறை இல்ல. தமிழ்நாட்டின் எல்லா மாநிலங்கள்லயும் வக்ஃபோர்டு இருக்கு. சென்ட்ரலி ஒரு மத்திய வக்ஃபோர்டு ஒண்ணு இருக்கு. இந்து என்டோன்மெண்ட் போர்டு ஒரு சில மாநிலங்கள்லாம் இருக்கு, தென் மாநிலங்கள்ல இருக்கு. சரிங்களா? ஏன்னா நீதி கட்சி இருக்கையில நம்ம ஆரம்பிச்சதுனால நம்மிடம் இருந்து பிரிந்த ஆந்திராலையும் உருவாயிருச்சு. ஆந்திரா 2ஆ ஸ்பிளிட் ஆனப்ப தெலுங்கானால உருவாயிடுச்சு, கர்நாடகால உருவாயிடுச்சு, கேரளால உருவாயிடுச்சு. முதல்ல நீதி கட்சி ஆட்சி தானே, சென்னை மாகாணம் இந்தியா, அதனால உருவாயிடுச்சு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆகட்டும், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளால ஆகட்டும் இருக்கக்கூடிய ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு இருக்குல்ல, இந்த நிலங்களின் மதிப்பு 10 லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்கு. இந்தியா ஃபுல்லா வக்ஃபோர்டுக்கு அவர் 8 லட்சம் இருக்கு. 3வது பெரிய தனியார் நிறுவனங்கிறாருல, அது தனியார் இல்ல, ஒன்றிய அரசின் கீழ். ஏன்னா சென்ட்ரலி வக்ஃபோன் இருக்கு. சரிங்களா? அதுக்கு கீழே வர்றதுனால இதை கணக்கெடுத்து 8 லட்சம்னு சொல்றாங்க. ஆனால் ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு சென்ட்ரலி கிடையாது, அந்தந்த மாநிலத்துல மாநிலம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால இவங்க சொல்றாங்க. அப்படி கணக்கெடுத்து பார்த்தா தென்னிந்தியாவில் மட்டுமே கோவில்களுக்கு 10 லட்சம் ஏக்கருக்கு மேல இருக்கு. இன்னும் வட இந்தியால எல்லாம் கணக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கணக்கு பண்ணோம்னா அது 25 லட்சம் ஏக்கருக்கு மேல போயிடும், 25-30 லட்சம் ஏக்கருக்கு மேல போயிடும். என்னமோ இங்க மட்டும்தான் இருக்க மாதிரி சொல்றாங்க. அதுல புதகுழியெல்லாம் அடக்கம். ஏன்னா இறந்தவன போச்சு வச்சிருக்க 1.5 லட்சம் ஏக்கரும் அதுல அடக்கம். ஓகே. ஆனா இப்ப இன்னொரு கேள்வி வருது. இப்ப நேற்று ஆர்கனைசர் இதழ்ல, RSS ஆதரவு இதழ்ல ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க நிறுவனங்களினுடைய சொத்து மதிப்பும் கூட கணக்கிடப்பட வேண்டும். அது பல கோடி ஏக்கருக்கு, பல கோடி ஹெக்டேர்களுக்கு அவர்கள் சொத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னும். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு. அதாவது இந்து பெருமக்களுடைய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு, கோயில் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்கு ஹிந்து அறநிலையத்துறை இருக்கு. இஸ்லாமியர்களுடைய தர்கா, பள்ளிவாசல், மற்ற சமுதாய அமைப்புகள், அதாவது ஆர்ஃபனேஜோ இல்ல இது ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு வக்ஃபோர்டு இருக்கு. ஏன் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இல்லை, ஏன் அவங்களே வச்சிருக்காங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். இதுக்கு காரணம் சொல்லிடுறேன். தஞ்சாவூர் பெரிய கோயிலாகட்டும், மீனாட்சி அம்மன் கோயிலாகட்டும், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், எந்த கோயிலாகட்டும், இதெல்லாம் மன்னர்கள் கட்டினது. மன்னர்கள் அவங்க பாக்கெட்ல இருந்து கட்டல.
மக்கள் வரி பணத்துல இருந்து கஜானால இருந்து எடுத்து கட்டினது. அது வந்து மக்கள் சொத்து. அப்ப மன்னர் காலத்துக்கு அப்புறம் அரசாங்கம்னு ஒண்ணு உருவாயிருச்சுன்னா மன்னர் இடத்துல கவர்மெண்ட் வந்துருது. அப்ப கவர்மெண்ட் தான் அதுக்கு உரிமை. அது கவர்மெண்ட், அதனால கவர்மெண்ட் அதை நிர்வாகம் பண்ணணும்னு ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு உருவாச்சு. அதே மாதிரி மசூதிகளை பொறுத்தளவுல தமிழ்நாட்டிலே எடுத்துக்குவோம். திருவல்லிக்கேணி பெரிய மசூதி ஆட்டம் அது வந்து ஆற்காடு நவாப் கொடுத்தது. சரிங்களா? புதுக்கோட்டை பெரிய பள்ளிவாசல் எங்க தொண்டமான் மன்னர் கொடுத்தது. ஈதுகா பள்ளிவாசல் இடம் எங்க தொண்டமான் மன்னர் ராஜகோல தொண்டைமான் அவர் கொடுத்தது. மாமன்னர் ராஜகோல தொண்டைமான் கொடுத்தது. அதே மாதிரி இப்ப நம்ம கீழக்கரை பள்ளிவாசல் நம்ம இவர் மன்னர் சேதுபதி கொடுத்தது. நம்ம நாகூர் தர்கா நம்ம அச்சுதப்ப நாயக்கர் கட்டி கொடுத்தது. இந்த மாதிரிலாம் இருக்கு, மன்னர்கள் கொடுத்ததெல்லாம் இருக்கு. அப்ப அது யாருக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணணும். அதனால வக்ஃபோர்டு வந்து உருவாகுது. ஆனால் 1947க்கு முன்னாடி 47க்கு அப்புறம் ஒரு தனியார் கோவில் உருவாச்சுன்னா அதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கல. சரிங்களா? எது வந்து கவர்மெண்ட் காசுல உருவாச்சோ அதை தான் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. இப்ப மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இருக்கு, அடிகளார் இருக்காங்க, அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. அதை போய் இந்த அறநிலையத்துறை எடுத்துக்கல. ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இன்னைக்கும் ஒரே ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இப்போ சென்னை இருக்கு, எல்லாம் இருக்காங்க. இப்போ புறநகர்ல பிளாட் போடுறாங்க. ஒரு 100 ஏக்கர்ல 200 ஏக்கர்ல ஒரு நகர் உருவாகுது. அங்கே ஒரு 50 முஸ்லீம் குடும்பம் வந்துட்டா ஒரு பள்ளிவாசல் அங்கே கட்டணும் இல்லையா? அவர்களுக்கு தொழில் நடத்துறது பள்ளிவாசல் கட்டணும். சரி, அந்த பள்ளிவாசலுக்கு வருமானம் வர்றதுக்கு பள்ளிவாசல்னா அதுல ஒரு தொழுகை நடத்துற ஒருத்தரை வேலைக்கு போடணும், லைட் எரியணும், எல்லாம் நடத்தணும். சரி, இப்ப அதுக்கு வருமானம் வர்றதுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் கட்டுறாங்க, இல்ல ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விடுறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த சொத்தை வக்ஃபு கிட்ட ஒப்படைச்சிருவாங்க உடனே. எந்த தனிநபரும் தனி ட்ரஸ்டாவோ இல்ல தனிநபர் சொத்தாவோ வச்சுக்கவே மாட்டாங்க. அப்படி தமிழ்நாட்டில் 1947க்கு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் தனியாருக்கு சொந்தமான அல்ல தனியார் ட்ரஸ்டுக்கு சொந்தமான ஒரே ஒரு பள்ளிவாசலோ தர்காவோ சொத்துக்களோ இல்லவே இல்லை. எல்லாத்தையுமே கொண்டாந்து வக்ஃப்ல கொடுத்துட்றாங்க. ஆனால் வெள்ளையர்கள் அரசாங்க கஜானா காசு எடுத்து ஒரு சர்ச்சு கூட கட்டல. அதனாலதான் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு அரசாங்க ரீதியா நிர்வாகம் பண்றதுக்கு அமைப்பு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ள ஒரே ஒரு நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம கோட்டைக்குள்ள போயில உள்ள ஒரு சர்ச் இருக்கும். நம்ம ராபர்ட் கிளைவுக்குலாம் அங்கதான் கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு அது ஒரு புராணமா பராமரிக்கிறோம். நம்ம அந்த கோட்டை, வெள்ளையர்களுடைய கோட்டை வந்து நமக்கு அரசாங்கத்துக்கு வந்துட்டதுனால அதுல உள்ள இருக்க சர்ச்சும் நமக்கு இருக்கு. அந்த ஒரு சர்ச்சை தாண்டி வேற எந்த சர்ச்சுமே வந்து அரசாங்கத்துக்கிட்ட கிடையாது. அவங்க கை காசை போட்டு கஜானா காசை போட்டு வெள்ளையர்கள் கட்டவே இல்லை. ஏன்னா அவங்க சம்பளத்துல ஐரோப்பா கண்டங்களில் இருந்து பெறப்பட்ட நன்கொடைகளின் மூலமா தான் இதெல்லாம் உருவாக்குனாங்க. அதை போய் அரசாங்கத்தை மேனேஜ் பண்ணணுங்கிறதோ இல்ல எடுத்துக்கிறேன்னு சொல்றதோ முட்டாள்தனம், அயோக்கியத்தனம். இதுல ஒரு லூப் கோல் ஒண்ணு பார்க்க முடியுது இந்த மசோதால. என்னன்னா, ஒரு இடத்துல இது அரசாங்க நிலம் அப்படின்னு யாராவது அரசு தரப்புல இருந்து கிளைம் பண்ணா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதை முடிவெடுத்து அது உடனே டிஸ்பியூட்டட் லேண்ட் ஆயிரும். வக்ஃபு நிலம் வந்து டிஸ்பியூட்டட் லேண்ட் ஆயிருது. அந்த முடிவை கலெக்டர் எடுப்பாருன்னு இருக்கு. எனக்கும் சொத்து தகராறு அப்படின்னா அதை வந்து யாரோ மூன்றாவது மனிதர் தான் அதை விசாரிக்கணும். விசாரிச்சு 2 பேர் டாக்குமெண்ட்டையும் பார்த்து, அப்பா அது இந்திரகுமார் விட்டு நீ ஓடி போயிருன்னு என்ன சொல்லணும், இல்லைன்னா அது அப்துல்லா விட்டு நீ ஓடி போன்னு உங்ககிட்ட சொல்லணும். நம்ம 2 பேருக்கு லேண்ட் டிஸ்பியூட், நான் தான் தீர்ப்பு சொல்லுவேன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி கலெக்டர். அரசாங்கத்துக்கும் வக்ஃபுக்கும், வக்ஃபுமே ஒரு கவர்மெண்ட் அமைப்பு, சரிங்களா? அதனாலதான் வக்ஃபினுடைய சிஇஓவோ இல்ல வக்ஃபினுடைய தலைவரோ வக்ஃபோட தலைவரோ அதுல முடிவெடுக்க முடியாது, கலெக்டரும் முடிவெடுக்க முடியாது. அதுக்கு தான் ட்ரிபியூனல் கொடுக்குறோம், சரிங்களா? சொந்தமான வக்ஃபே முடிவெடுத்துக்கிறாங்க. அது வக்ஃபே இல்ல, வக்ஃபு ட்ரிபியூனல். ட்ரிபியூனல்ங்கிறது கோர்ட்டு. நீங்க அது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் கிடையாதுல்ல. எனக்கும் உங்களுக்கும் சொத்து பிரச்சனை, அது சம்பந்தமா நானே முடிவெடுக்க இயற்கையான நீதி கிடையாது. ஆனா இப்ப அதை மாத்துறாங்க. இப்ப நீங்க இடையில குறிப்பிட்டீங்க, இப்ப திருச்செந்துறை கிராமத்துல வந்து அந்த இடத்துல யாரோ ஒரு அதிகாரி அதை தவறா பதிவு பண்ணிட்டாரு. அது தேசிய அளவுல செய்தியாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது போல ஒரு பின்னணி இருப்பது போல தெரியுது. ஒரே நாள்ல செய்தியா மாற்றப்படுது. இப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது நாளைக்கு வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த மசூதியையும் யாரோ ஒரு அதிகாரி வந்து இது அரசு நிலம்னு அறிவிச்சு தாங்களாகவே வில்ஃபுல்லி கவர்மெண்ட் கொண்டு போய் கொடுத்த மசூதிகளை கூட வந்து அரசு நிலம்னு கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியுமா? இதெல்லாம் தான் கேள்வியா எழுப்பணும். இதெல்லாம் தான் ஜேபிசில நாங்க கேள்வியா எழுப்பணும். இது எல்லாத்தையுமே நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதனாலதான் முக்கியமான கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க. இன்னொரு சர்ச்சையும் போய்கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு பதவியேற்புக்கு வந்ததற்கு பிறகு இளையராஜா 3ஆம் தேதி கரெக்டா ராஜ்யசபால அட்டனன்ஸ் போட்டிருக்கிறாரு. அவரும் இதை ஆதரித்து செய்தி ஒண்ணு போய்கொண்டிருக்கிறது. அந்த அவையில நீங்களும் முழுசா இருந்தீங்க. இளையராஜா உள்ள இருந்தாரா, ஓட்டு போட்டாரா? நான் பார்த்தவரை அவர் உள்ளே இல்லை. வாக்கெடுப்பு நடந்த போது நான் கவனித்தவரை அவர் இல்லை. ஆனா வந்திருந்தார், அன்னைக்கு வந்திருந்தார். வந்ததை நான் பார்த்தேன். ஓகே, ரைட். வந்தவர் அதற்கு பிறகு கிளம்பிட்டாரா என்ன அப்படின்றது கேள்வியாவே இருக்கு.
ஏதாவது டாய்லெட் போயிட்டு இருக்கல, கதவை சாத்தி விட்டாங்களா, ஏன்னா வாக்கடிப்பு அனௌன்ஸ் பண்ணா கதவெல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது, உள்ள இருந்து யாரும் வெளில போக முடியாது. 1.5 மணி நேரம் நடக்கும் அது. 43 விவாதங்களுக்கும் நாங்க திருத்தங்கள் எல்லாம் கொடுத்து அதன் மேல வாக்கெடுப்பு நடந்தப்போ 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட. அப்போ ஜஸ்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்ளேயும் போக முடியாது, வெளியிலயும் வர முடியாது, உள்ள இருக்கவங்களும் வெளியில வர முடியாது. அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் தவிர நீங்க வெளியில போக முடியாது, வெளியில போக முடியாது. அது மாதிரி அவர் ஏதாவது அங்கனக்குள்ள வெளியில உட்கார்ந்து இருந்தவர் எந்திரிச்சு வரதுக்கு முடியாது. அது எனக்கு என்ன உண்மைன்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அவர் இல்ல. ஓகே. இந்த மசோதா ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து நாடாளுமன்றத்திலேயே அது குறித்து விவாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறத பார்க்க முடிந்தது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை மற்ற மாநில உறுப்பினர்கள் எப்படி பார்க்கிறாங்க? மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது குறித்து வழக்கு பதிவு செய்வதற்கோ அல்லது சட்ட ரீதியா எதிர்கொள்வதற்கோ தயாரா இருக்கிறாங்க. ஒரு சில கட்சிகள் அவங்க தலைமையிட்ட சொல்லி வழக்கு தொடுக்க போறோங்கிற சொல்றாங்க. ஆனா அதை அறிவித்தவர் நம்முடைய முதல்வர் தான். இதுவரைக்கும் அவர் தான் அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி இவர் தான் சட்டமன்றத்தில் எதிர்த்து தீர்மானமும் போட்டிருக்கிறார். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை கருப்பு நாள்னு அறிவிச்சு அன்னைக்கு முதல்ல சொன்னவர் தலைவர் கலைஞர். அதே மாதிரி சிஏஏ சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அன்றைக்கு முதல் நாள் எல்லாரையும் மீறி இந்தியாவிலே ஆளா சைதாப்பேட்டையில போராட்டத்தை தொடங்கியவர் மாண்புமிகு இன்றைய தமிழக துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி இந்த சட்டம் அறிவிக்கப்பட்ட போது இதை கருப்பு சட்டம் சொல்லி நாடாளுமன்றத்தில் தீர்மானம் போட்டவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இப்போ இந்த நன்றி கடன்லாம் இந்த சமுதாயம் எப்படி தீர்க்க போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு நியாயத்தின் பக்கம் நிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு நியாயத்தின் ஒரு திராவிடங்கிறது என்ன? நியாயத்தின் பக்கம், ஒடுக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறவன், பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறது தான் திராவிடம் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பக்கம் இன்றைக்கு அந்த மரபின்படி நிற்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் மனமார்ந்த நன்றியும் கூட நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற மாநிலங்களிலேயும் இருக்கக்கூடிய அவர்கள் இந்த வழக்கில் தங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் நான் நம்புறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப ஆழமான விஷயங்கள். நாடாளுமன்றத்துக்கு உள்ள என்ன நடந்ததுன்ற வரைக்கும் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.